Because you know God has seasons for each one of us. You may be surprised, but seasons change both in the natural and the spiritual realm. See, just as we experience different types of seasons, like summer, winter, autumn, and spring, God moves also in different ways at different timings in our lives. There are different seasons of revival, seasons of breakthrough, seasons of pruning, fine-tuning, testing, preparation, and elevation. நம்முடைய வாழ்க்கையில் अनेक காலகட்டங்கள் இருக்குது. அதாவது நம்மளே நம்ம தயாரிக்கப்படுவது, தயார் செய்வது, நம்ம தேவனுக்கு என்று பயன்படுவது अनेक காலகட்டங்கள் நமக்காக இருக்குது. Throughout history, throughout the Bible, you will find God raised up men and women who were able to recognize His movement and position themselves in such a way to receive from God. வேதத்தில் பார்க்கிறோம் अनेक தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய பெண்களுக்கு கூட अनेक காரியங்களிலே தேவனுக்கு என்று அவருடைய தேவனுடைய வழியை அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை தயார் செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்களுக்காக. But just as how they were beginning the part of it, they were beginning that destiny also. अनेक அந்த ஒரு பாதையை இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். The difference between these two lie in you being prepared at that moment when God has your season. தேவன் உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த ஒரு காலத்துக்கு நீங்கள் உங்களை எப்படியாக தயார் செய்து கொள்கிறீர்கள் என்பதுதான் பார்க்கிறோம். In fact, there's a song. If you go to YouTube, there's a song on this title, Lord, whatever you're doing in this season, don't do it without me. அதாவது நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா கூட ஒரு பாடல் இந்த தலைப்புக்கு ஏற்ற போல ஒரு பாடல் இருக்குது. அதுவே நீங்க என்ன செய்ய நினைத்தாலும், என்ன ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்ய நினைத்தாலும், எதை தவிர்த்து நீங்க அந்த காரியத்தை செய்யாதீர்கள். It's by a very famous apostle. I don't remember his name right now, but it's not just a song. இது அப்போஸ்தலர் ஒரு பாடியிருக்காரு. அது வந்து ஒரு வெறுமனே ஒரு பாடலை. It's a prayer of surrender. It's a prayer of inclusion. I want to be included, God, in whatever you're doing. அதாவது அவர் என்னன்னா ஒரு பாடலை வெறுமனே பாடாம அவர் வந்து ஒரு ஜெபத்தை சொல்லுகிறது போல அவர் அந்த பாடினார். நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் என்ன நான் இல்லாம அந்த காரியத்தை செய்யாதீங்க. It's a prayer of being included as a partner with God. அதாவது தேவனே நீங்க என்ன ஒரு பார்ட்னரா உங்களோடு கூட இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா அது பாடல். But the question now is, how am I sure that I'm going to be included in His divine work? அவருடைய just move randomly. அப்படியே அசைவாடுறாரு சொல்ல முடியாது. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள், தெய்வீக ஒரு அழைப்பு உங்களுக்காக வருகிறது. அந்த காரியம் உங்களுக்காக செய்யப்படுகிறதுனா நீங்க தயாராகணும்னா அந்த காரியத்தில் நீங்க இணைக்கப்பட மாட்டீங்க. So I'm going to give you 7 P's. 7 P's, quick P's. அதாவது 7 P அப்படின்ற ஒரு P என்ற எழுத்துல இந்த 7 காரியங்களை கொடுத்து அந்த காரியங்களை கொடுத்து பகிர்ந்து கொள்கிறேன். How to make sure that you're used in God's timing and season. தேவன் நேரத்திற்கு அந்த காலங்களுக்கும் நேரங்களுக்கும் உங்களை நீங்கள் எப்படியாக இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு எப்படியாக உங்களை தயார் செய்து கொள்கிறீர்கள். The first P is positioning. அதாவது முதலாவது வந்து நீங்கள் உங்களை நிலைப்படுத்துவது. The first P is positioning. நீங்கள் உங்களை say that positioning. Because God, you have to be where God wants to use you. அதாவது நீங்கள் உங்களையே நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வது, அதாவது தேவன் எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்தில் உங்களை நீங்களே நிலைப்படுத்தி வைத்துக் கொள்வது. Turn with me to Isaiah 6:8.